ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, எனக்கு செய்ய போறாராம். புதிய காரியத்தை செய்கிறேன், உங்களுக்கு இன்னைக்கு செய்ய போறாரு. என்ன காரியம்? புதிய ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? செய்ய போறாரு. அது எப்பொழுது தோன்றும்? இப்பொழுதே தோன்றும். நாளைக்கல்ல, 10 வருஷம் கழிச்சல்ல, 10 மாதம் கழித்தல்ல. ஆண்டவர் சொல்றாரு, புதிய காரியம் எப்போ தோன்றுமா? இப்பொழுதே, இந்த நிமிடத்துல உங்களுக்கு ஒரு புதிய காரியம் என்ன செய்ய போகுது? தோன்ற போகிறது. ஆண்டவர் தான் சொல்றாரு, புதிய காரியம். ஒவ்வொருத்தரும் வாஞ்சிங்க, என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போறார். என்னுடைய வேலை ஸ்தலத்துல எனக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை எனக்கு விசுவாசித்தவங்க தேவ மகிமையை பெற்றுக்கொள்வீங்க. இது ஆண்டோடைய வார்த்தை வரும் பொழுது என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய சரீரத்தில் உள்ள பலவீனத்தில், என் குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனையில, என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற காரியத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை, என் பிசினஸ்ல, என் தொழில கர்த்தர் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அது எப்பொழுதோ? இன்றைக்கு, இப்பொழுது அது உங்களுக்கு தோன்ற போகிறது. ஹல்லேலூயா. ஷரபா, நம்புங்க, விசுவாசித்தவங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உனக்காக கர்த்தர் ஒரு புதிய வழியை திறக்க போகிறார். உனக்காக ஒரு புதிய பாதையை கர்த்தர் திறக்க போகிறார். உனக்கென்று ஒரு புதிய வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். அது இப்பொழுது ஆரம்பிக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது அப்படியே எனக்கு பெற்றுக்கொள்ளுங்க. அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அஜாக்கிரதையா இல்லாமல் ஜாக்கிரதையாய் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் விரும்புகிற காரியம், வேண்டுகிற அற்புதம் உங்க வாழ்க்கையில இப்பொழுதே தோன்றும். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது, முந்தின வசனத்துல முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நினைக்காதுங்க, சிந்திக்காதுங்க. முந்தினமானவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை. இவ்வளவு நாள் உங்க வீட்டுக்காரர் குடிகாரராக இருந்திருப்பார், இவ்வளவு நாள் உங்க வீட்டுக்காரர் பைசா தந்திருக்க மாட்டார். அதெல்லாம் நினைக்காதுங்க, பழசெல்லாம் விட்டு போடுங்க, பழைய காரியத்தை எல்லாம் விடுங்க. நீங்க கூட பழைய ஆளா இருந்திருப்பீங்க. இப்போ உங்களை கர்த்தர் ஒரு புதிய மகளாய், ஒரு புதிய மகனாய், ஒரு புதிய பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அதே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா புதிய காரியம் நிச்சயாது, தோன்றாது. எல்லாம் மறந்துடுங்க. முன்னால திட்டினது, முன்னால உங்களை இழந்து போனது, நமக்கு முன்னால நடந்தது, பழைய விதத்தில் நம்மளை இப்படி பண்ணா எல்லாம் மறந்துடுங்க, நினைக்காதுங்க, அதே சிந்தித்துட்டு இருக்காதுங்க. புதிய காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கலைன்னா நினைக்கவும் கூடாது, சொல்லுங்க, சிந்திக்கவும் கூடாது. ஆண்டவர் அதெல்லாம் உங்களை விட்டு மாற்ற சொல்றாரு. அப்பதான் என்ன செய்வார்? ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். பாருங்களா, 2 கொரிந்தியர் 5:17. ஏன்னா வசனம் யாரும் படிக்காண்டாம், அது நீங்க படிச்சா கூட அந்த இதுல ஏறாது, மைக்கில் படிச்சா கரெக்டா இருக்கும். நான் அதனால நானே படிச்சிருக்கேன். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், சொல்லுங்க, புது சிருஷ்டியா இருக்கிறான், பழவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்க வாழ்க்கையில நீங்க யாருக்குள்ள இருக்கணும்? சொல்லுங்க, இயேசுக்குள்ள இருக்கணும். நீங்க உங்களை வெளியே காட்டிட்டு இயேசுவை உள்ள வைக்கிறது இல்லை. எனக்கு தெரியும், இயேசுவை பற்றி தெரியும். நீங்க இயேசுக்குள்ள இருந்தா யாரு தான் வெளியே தெரிவாங்க? இயேசு வெளியே தெரிவாரு, நீங்க உள்ள இருப்பீங்க. இன்னும் நிறைய மக்கள் அவங்க வாழ்க்கையில பெரிய புதிய காரியம் நடக்காதற்கு
இவங்களை பெருசா காட்டுவாங்க. இயேசுவை என்ன செய்வாங்க? சின்னதா காட்டி உள்ளுக்குள்ள இருக்கிறார் ஆண்டவரை. நீங்க எங்கெல்லாம் எவ்வளவு தூரத்துல கிறிஸ்துவுக்குள்ள நீங்க அடங்கி இருக்கிறீங்களோ, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவருக்குள்ள நீங்க மறைந்து இருக்கிறீங்களோ, அவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், ஆண்டவருக்குள்ள. பாருங்க, இதுக்குள்ள நீங்க இருக்கணும். ஆண்டவர் ஒரு சரீரம், நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. அப்படி இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்? புதிய காரியம். எல்லாருக்குமே புதிய காரியம் வேணும். புதிய காரியத்தில் எல்லாருமே ரொம்ப இதா இருப்பீங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்? யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு புதிய காரியங்களை செய்வார். தீத்து எழுதின தீத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்களா. 5ஆம் வசனம், தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். எப்படி? பரிசுத்தாவியானவருடைய புதிதாக்குறதுனால தான் நம்மளை என்ன செய்தார்? ஆண்டவர் ரட்சித்தார். என்னைக்கோ ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் ஏதோ ஒன்று ஊத்துனாரு, அதே வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்காதுங்க. அந்த பாஷையை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்காதுங்க. ஆண்டவர் உங்களை தொட்ட நாளையில என்ன ஆண்டவர் அப்படியெல்லாம் தந்தாரு, அந்த வெளிப்பாடை தந்தாரு. அன்னைக்கு அப்படி ஊழியம் செய்தாய், இன்னைக்கு அப்படி செய்தாய், அவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் செய்தாய். இன்னைக்கு என்ன வாழ்க்கையில செய்தீங்க? அதே யோசித்துட்டு இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஊட்டப்பட்ட அபிஷேகம் நாளுக்கு நாள் புதிதாக வேண்டும். புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய வெளிப்பாடுகள், புதிய வார்த்தைகள், புதிய கிருபைகளை ஆண்டவரத்துல டெய்லி கேட்கணும். ட்ரெஸ் மட்டும் புதுசா போட்டா நமக்கு சந்தோஷம். ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் என்ன இருக்கிறது இல்லை. அதே வழக்கம் போல வராது. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றது, ஏதோ அந்நிய பாச அப்படி இல்லை. வித்தியாசமா ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தா நீங்க துள்ளி குதிச்சுட்டு தெருவில் போய் நிற்பீங்க. இயேசு உண்மையான தெய்வம், இயேசுதான் உண்மையான தெய்வம். அதான் நம்ம மனசை மாத்திடணும். பழசே யோசித்துட்டு பழைய அப்படியே வழக்கம் போல பழைய சூழ்நிலை, பழைய ஜபம், எல்லாம் பழைய மனசு அப்படியே எல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம மனசு என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானுடைய இது புதிதாக்குறதுனால தான் நீங்க ரட்சிக்கப்பட முடியும். அன்னைக்கு குழந்தையா இருக்கும் பொழுது பால் குடிச்சிங்க, வளர்ந்த பிறகு சாப்பாடு சாப்பிட்றீங்க. நீங்க அந்த குழந்தைக்கு கொடுத்த பாலை இன்னைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க எங்க வளர முடியும்? யோசித்து பாருங்களா. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் யாரும் என்ன செய்யல? பலமான ஆகாரத்தை சாப்பிடல. நீங்க பலமான ஆகாரத்தை சாப்பிட்டீங்கன்னா முஷ்டியாகி ஆண்டவருக்காக எழுப்பி எதையாவது செய்வீங்க. நம்ம என்னைக்கு அந்த புட்டி பால் குடிச்சதுலயே இருக்கிறோம். ஆராதனைக்கு போறோம், அப்படியே போறோம், ஒரு ஆராதனையில போறோம், சண்டே வரோம், பழையபடி அந்த பிரச்சனையை அப்படியே தூக்கிட்டு போறீங்க. ஒரு மாற்றம் வரல, ஒரு விடுதலை வரல. அதே சம்பளம், அதே தொழில், அதே காரியம் தான் எல்லாம். என்னைக்கு மாறணும்? மனசை மாற்றணும். யோசனை அபிஷேகத்தில் நிரம்பி, இந்த வேலை கம்மியா, சரி வருமானம் இல்லையா, கர்த்தர் நல்ல வேலையை தருவார். ஏன் சோர்ந்து போறீங்க? மனசை மாத்துங்க. இதுலயே இதுதான் என்னுடைய பிழைப்பு. இந்த கம்பெனியில் 10,000 ரூபாயில தான் நான் குடும்பத்தை நடத்தணும், இந்த 20,000 தான் என்னுடைய குடும்பத்தை நடத்தணும்னு மைண்டில் வைக்காதுங்க. கர்த்தர் என்ன நினைச்சு போறாரு? ஆசீர்வதிக்க போறாரு. எனக்கு நல்ல வீடை தருவாரு, நல்ல சொந்த வீடத்தை மனசை மாத்திடுங்க. ஆவியில நிரம்பி நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அவர் தருவார். நீ வாடகை வீட்டில் இருப்பதோ, தரித்திரனாக இருப்பதோ, நோயாளியாக இருப்பதோ ஆண்டவருக்கு சொல்லுங்க பிரியமில்ல. பிசாசு உங்களை அப்படியே வச்ச நினைக்கிறான். நீ ஏமாந்தவளா, நீ ஒன்னும் இல்லாதவளா, ஒண்ணுக்கு உதவாத ஒரு கரையா வைக்க விரும்பல. கர்த்தர் உன்னை உயர்த்தி அழகு பார்த்து சந்தோஷமாய், என் பிரியமே நீ ரூபவதி, நீ எனக்கு ரூபவதி, உலகத்துக்கு நீ யாரா இருக்கலாம், ஆனால் நீ என் சமூகத்தில் நீ அழகுள்ள மகள் அப்படின்னு வைக்கதான் யாரு விரும்புறா? சொல்லுங்க. கர்த்தர் விரும்புறாரு. நான் ஒண்ணும் இல்லை,
நான் படிக்கல, எனக்கு அந்த அந்தஸ்து இல்லை இப்படின்னு நம்ம குறை சொல்லிட்டு நம்மையே தாழ்வு மனப்பான்மையோடு காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லாரு, நீ அப்படி இருக்காத மகளே, அதெல்லாம் விட்டுரு, பழைய பேச்செல்லாம் விட்டுரு, நீ இப்போ புதிய சிருஷ்டியா இருக்கிற, நீ ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்ட, உனக்கு வேண்டிய எல்லா அதிகாரமும் உனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் பரலோகத்தின் தேவன் உனக்கு வைத்திருக்கிறாரு. அதை நீ சுதந்திரித்துக் கொள்ள ஒரு தகுதி உள்ள ஒரு மகனாய் ஒரு மகளாய் நீ இன்றைக்கே மாறும் பொழுது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நாளைக்கல்ல இன்றைக்கே. உங்க விசுவாசம், நீங்க விசுவாசித்தா தேவ மகிமையை பார்ப்பீங்க. ஆண்டவர் உங்களோட இடைபடுகிறார், ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. நீ எப்பொழுதும் நான் இந்த நோயாளியா இருக்கணுமா, எப்பொழுது என்னுடைய சுவாசம் விடக்கூடாதபடி நான் கஷ்டப்படணுமா, அடிக்கடி எனக்கு இந்த கிளைமேட் வந்தா என் சரீரத்தை பலவீனப்படுத்துறது, என் குடும்பத்தினுடைய சாபத்தின் வியாதி என்னை தாக்குறது என்று நீங்க யோசிக்காதீங்க. பழசெல்லாம் மறந்துடுங்க. கர்த்தர் புதிய காரியத்தை உங்க சரீரத்தை புதிதாய் மாற்றி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆண்டவர் அப்படி மாற்ற விரும்புகிறார். அதுக்காக தான் சொல்றாரு, புதிய காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். பழையவெல்லாம் என்ன செய்ய நினைக்காத, சிந்திக்காத. ஆண்டவர் ஆகஸ்ட் மாதத்தில் புதிய வழிகளை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். எல்லாத்தையும் பழைய டாக்டர் ரிப்போர்ட்டை மறந்துடுங்க. புதிய ரிப்போர்ட்டு, புதிய தெய்வத்தை பார்க்குறீங்க. டாக்டர் ரிப்போர்ட்டு நீ 5 வருஷம் மாத்திரத்தினு சொல்லியிருப்பாரு. ஆனால் தேவன் சொல்றாரு, வேண்டாம் மகளே, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சரீரத்தில் ஒரு அற்புதத்தை செய்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை தேவ ஆவியானவர் இன்றைக்கு அந்த அற்புதத்தை செய்ய உன் சரீரத்தில் ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏதோ யோசித்துட்டு குழப்பிட்டு இருக்காதுங்க. குழப்புறவங்க ஒண்ணு தேவனிடத்திலிருந்து எதையும் என்ன செய்ய முடியாது. சொல்லுங்க, ஆண்டவரிடத்திலிருந்து பயந்தவங்க, சந்தேகிக்கிறவங்க, குழப்புறவங்க, 2 மனம் உள்ளவங்க, அவங்க எல்லாம் எதையும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரே மனசு, எனக்கு ஆண்டவர் தருவார், நான் அவருடைய பிள்ளை, எனக்கு வேண்டிய காரியத்தை அவர் செய்வார், நான் அவரைத்தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு அவரை தவிர வேற வழியே இல்லை. கடந்த மார்க் அல்ல, புதிய மார்க் வித்தியாசமா இருக்கும், புதிய வழி, புதிய வேலை வித்தியாசமா இருக்கும், புதிய தொழில் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதை நினைப்பு நம்புங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர் நிச்சயமா என்ன செய்வார், செய்ய வல்லமை உள்ளவர். புதிய பாதையில் அவர் என்ன செய்வார், நம்மளை நடத்துவார். இன்னொரு வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 103 அதிகாரம் 5 வசனத்தை பார்க்கலாம். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகிறது போல. வாழ வயது போலாகிறது, வாழ வயது போலாகிறது. 103 அதிகாரம் 5 வசனம். நன்மையினால் உன் வாயை, சொல்லுங்க, உங்க வாயில என்ன வரும், விசுவாசிங்க. நன்மையான காரியம் உங்க வாயில வரும், நல்லதை பேசுங்க. நிறைய காரியம் நன்மையா எனக்கு கர்த்தர் இதை செய்தார், கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்தார். ஏன் உங்க வாயினால இந்த வசனம் எனக்கு ஆண்டவர் பர்சனலா ஒரு சத்தத்தோட பேசின வசனம். எப்பொழுதுன்னா எனக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப சீரியஸா கஷ்டப்பட்டுட்டு இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் பலவீனத்தோடு இருக்கிற சமயத்தில் இந்த வசனம் என்னோட பேசுச்சு. என்ன பேசுச்சு? அப்ப நான் எடுத்து படித்தேன். நைட்டு தூக்கத்தில் அந்த சத்தத்தில் அந்த வசனம் வந்து, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப, சொல்லுங்க, வாழ வயது போல் ஆகுகிறது. வாழ வயது. நான் எப்போ நினைச்சுடுவேன், எனக்கு பலவீனம் வந்தாலோ, சரீரத்தில் சோர்வு வந்தாலோ, வயசானாலோ, அங்கெல்லாம் நியர்லி 68 இந்த லெவலில் வந்துட்டோம். ஆனால் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, மைண்டெல்லாம் 30 வயசுல ஓடிட்டே இருக்கு. புரிஞ்சுடுங்க. நான் அப்பப்போ நினைப்பேன், ஆண்டவரத்துல வயது வாழ வயது போல, இது கடவுள் பேசுனது. அதனால எங்க நினைச்சிட்டு இருக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய கடவுளுடைய பிள்ளைகள், நீங்க வயசாயிட்டோம், அதெல்லாம் நினைக்கவே கூடாது. உங்க வாயில இன்னும் நிறைய நன்மையான காரியங்கள் வரும், உங்க வாழ்க்கையில நிறைய நன்மையான காரியங்கள் வரும். வயசாகி போச்சு, 60 50 வயசு எல்லாம் ரொம்ப மோசமா பேசுறீங்க சர்ச்சுக்குள்ள. எத்தனை வயசு? 50 வயசு போதும், வாழ்ந்தாச்சு, குழந்தைகளை பெத்தாச்சு, கல்யாணம் பண்ணிட்டாச்சு, போயிடலாம். 50 வயசு. நான் என்ன சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, உன் வயது திரும்ப, சொல்லுங்க,
வாழ வயது போல ஆகும். இளம் பிள்ளைகளை மாதிரி மாறுவீங்க. உங்களுடைய பர்சனாலிட்டி எங்களை எல்லாம் பாருங்களா, சின்ன பசங்க. நீங்க எல்லாம் யாரு? எங்க ஏஜுக்கு வந்தீங்கன்னா குட்டி பசங்க, நாங்க வளர்த்த பசங்க தான். ஆனா நீங்க எல்லாம் சொல்றோம்பா, அது வலிக்குது, இது வலிக்குது, கஷ்டம். நாங்க எங்க போய் சொல்லுவோம்? சொல்லுங்க. நாங்கெல்லாம் 5 நாள் பாஸ்டிங் பிரேயர், 3 மணி 4 மணி இங்கேருந்து போவோம். அதுக்கு சமையல் பண்ணுறது நாங்கள் தான். நைட்டு 1:30 2க்கு தான் நாங்கள் எழும்புவோம். கரெக்டாக 5:30க்கெல்லாம் வந்துடுவோம். கரெக்டாக சமையல் பண்ணி எப்படி செய்கிறோம் தெரியுமா? கஷ்டப்பட்டு ஏன் இவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் எதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கிறதே இல்லை. என் பிள்ளைங்க வரோம், பாஸ்டிங் பிரேயருக்கு பிள்ளைய வரோம். அதுங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா போகணும். சாதம் கூட ஒரு நாள் தான் கிண்டணும். சாதம் ஏன்னா எனக்கு சாதம் பிடிக்காது. லெமன் சாதம், இந்த தக்காளி சாதம், இந்த சாதம் அந்த காலத்திலே பிடிக்காது. என்னன்னா வெள்ளை சோறு, சாம்பார், ரசம், கறி, பொரியல் இதுதான் பிடிக்கும். அதனால தான் அடிக்கடி எதை பண்ணுறோம்? வெள்ளை சாதம். நமக்கு அது ஃப்ரீயா சாப்பிடட்டு. கறி சாப்பிடாதவங்க சாம்பார் சாப்பிட்டு ஏன் சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல உடம்புல இருக்கிற டயர்டு, உடம்புல இருக்கிற வயதினுடைய நோக்கம் எல்லாமே போயிடுது. வயதை எப்படி நினைக்கிறேன்? யங், நான் இளமை, இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு, இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நிறைய காரியம், நன்மையான காரியத்தை இன்னும் நான் பார்க்க வேண்டும். ஆண்டவர் தான் சொல்றாரு, வயதை மாத்துங்க, உங்க மனசை மாத்துங்க. மனம் மாறினா மார்க்கம் உண்டு. மனசை புதிதாக்குங்க. நீங்க புதிதாக ஆகதான் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் கொள்ள கொள்ள நல்ல நான் அழகா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் நேர்த்தியா தான் இருக்கிறேன், எங்க அப்பாவுக்கு நான் செல்ல பிள்ளை, நான் செய்யறதெல்லாம் எங்க அப்பா விரும்புறாரு, அவருக்கு தெரியாம நான் எதையும் மாறுபாடு செய்யல. பேசுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் செய்யறத அப்பா விரும்புறாரு, நான் என்ன நினைக்கிறாரோ எனக்கு தருவாரு. ஹalleluya. பேசுங்க, எனக்கு அவர் செய்ய போறார். ஒரு நாள் வரும், இப்ப நான் கஷ்டத்துல இருப்பேன், சத்துருவேன், எனக்கு விரோதமா பெருமை பாராட்ட. மீகா எழுதின புஸ்தகம் 7ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம். படிங்கப்பா, ஆசில படி, 8ல இருந்து படி. மீகா 7:8. என் சத்துருவே, சொல்லுங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். பேசுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க. என் சத்துருவே, என் சத்துருவே, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய். உங்களை பக்கத்துல இருக்கிறவன் பார்த்துட்டே இருப்பான். அவ்வளவுதான். தீராத வியாதி பிடிச்சிச்சு, அவனுக்கு தீராத கடன் பிடிச்சிட்டு இவன் எழும்பவே இதுல இருந்து வெளியே வர மாட்டான். இந்த பிரச்சனையில் இவங்க வெளியே வர மாட்டாங்க. சத்துரு பேசுவா, நீ பேசு. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சொல்லுங்க. என் சத்துருவே, உங்களுக்கு யாரு சத்துருன்னு பாருங்க. உங்களுக்கு யாரு? பக்கத்து வீட்டுக்காரனா? யாரு எதிரி? அவங்கள பார்த்து சொல்லுங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத. நீ இப்ப கஷ்டத்துல இருப்ப, உனக்கு இப்ப சில போராட்டங்கள் இருக்கும், இப்ப சில கடன் தொல்லையில இருப்பீங்க. உங்க வாயில உள்ள தோணட்டு, எங்க அப்பா எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். என் சத்துருவே, எனக்கு எதிரான பிசாசு, எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாத. உனக்கு நான் விழுந்துட்டேன், நான் கஷ்டப்பட்டேன். உங்க கஷ்டத்தை சத்துரு பார்க்கணும், அப்பதான் அவன் அடங்குவான். புரியுதா? நம்ம நினைப்போம் நம்ம சத்துருக்களுக்கு நம்ம கஷ்டம் தெரியக்கூடாது, நம்ம படுகிற பாடு தெரியக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, அவன் பாக்கெட்டு மகளே, அவன் பாக்கெட்டு, நீ விழுந்துட்ட, அவன் பெருமை பாராட்டி சந்தோஷம் அடையட்டு, அவன் மகிழ்ச்சியா இருக்கட்டும், ஒன்ன பார்த்து அவன் சந்தோஷம் அடையட்டு, அது நல்லது. நம்ம நினைப்போம் மறைச்சிடுவோம், மூடி மறைச்சிடுறோம். இல்ல, அவர் சொல்றாரு, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சொல்லுங்க. நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, நல்ல ஜம்முன்னு நடந்து போவீங்க, நடக்க முடியாம மூச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா பார்த்து நல்லா சந்தோஷப்படுவாங்க. உங்களை பார்த்தவங்க, பாரு ஆடுனா இப்ப எப்படி போறா, எப்படி போறான்னு பேசுவாங்க. நீங்க அந்த இடத்துல நீங்க பேசணும். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழல,
எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார். நான் வருவேன் சொல்லுங்க. கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார். நான் எழும்புவேன், நான் மறுபடியும் எழும்புவேன். சத்துருவே எனக்கு விரோதமாய் சொல்லுங்க சந்தோஷப்படாத. அவன் சந்தோஷப்படுறத ஆண்டவர் பார்ப்பாரு. என் பிள்ளை கஷ்டப்படம்ப இந்த பிசாசு இவள்கிட்ட இருந்தவன் இவளை பார்த்து சந்தோஷப்படுறான். நீ பேசணும். எங்க அப்பா என் கூட இருக்கிறாரு. நான் அவருடைய பிள்ளை. நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன், விழமாட்டேன். நான் விழுந்தா கூட என்ன செய்வேன் சொல்லுங்க, எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஒருவேளை நீங்க இருள வந்தா அங்க யார் வருவா? கர்த்தர் வருவார். இப்போ ஒரு இந்த நார்த் இந்தியாவில் 2 ஸ்டேட்ஸ் என்ன செய்தாங்க, பிடிச்சிட்டு கொண்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுங்க ஒன்றுமே செய்யலை. இப்போ அவங்களுக்காக யாரெல்லாம் எழுப்புறாங்க? எல்லா மாநிலமும் எழுப்புது. அவங்க ஜெயிலில் இருந்தா இப்போ என்ன இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை. எல்லா மக்களும் கொந்தளிக்கிறாங்க. நம்ம நினைக்கணும், நான் இருளில் இருந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நீ வெளிச்சத்துல இருந்தா கர்த்தர் அங்க வெளிச்சம் தர மாட்டார். நீ கஷ்டப்பட்டா, நீ நோயாளியா இருந்தா அவருடைய கிருபை உன்னை தாங்கும். அதான் சொன்னாரு, என்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் உன்னை தாங்கும், என் கிருபை உனக்கு போதும். நீ நல்ல பலசாலின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருந்தேனா தேவ கிருபை கிடைக்காது. நான் பலவான், நான் பலவீன ஆண்டவரே, நான் இருள இருக்கிறப்பா, எனக்கு வெளிச்சம் இல்லப்பா, எனக்கு வருமானம் பத்தலப்பா, கடன்ல இருக்கிற மாதம் எப்படி ஏன் இந்த மாதம் சம்பளம் வாங்குறேன்னு எனக்கு தெரியலப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு சொல்லி நீ ஆண்டவர் நோக்கி கதறு. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் அவர் கடந்து வருவார். உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய தேவன் உண்மை உள்ளவராய் நம்மத்திலே அவர் உலாவிக் கொண்டு உங்களோடு பேசுகிறார். ஷராபாதியா ஷகராபாலாபாதியா பாருங்களா, 38 வருஷம் பெதஸ்தான் ஒரு குளக்கரையில் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் சோத்திரம் 2ஆம் வசனம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில். பாருங்களா, அங்க என்ன ஒரு குளம் இருக்கு. இந்த குளத்தினுடைய பேர் என்ன? பெதஸ்தா. அங்க எல்லா வியாதியஸ்தர்களும் வந்து காத்திருப்பாங்க. இதே மாதிரி ஒரு சர்ச்சின்னு வச்சுக்கலாம். என்னது இது? ஒரு சர்ச்சு பெதஸ்தா. இது என்னது? நீங்க எங்க போறீங்க? பெதஸ்தாக்கு கோயம்புத்தூருக்கு போறீங்க. பெதஸ்தா பார்க்க உங்களுக்கு தெரிஞ்ச பெதஸ்தா எங்க? ஜீசஸ் காலோட பெதஸ்தா தான். ஆண்டவர் சொல்றாரு, இது ஒரு பெதஸ்தாட்ட நீ வந்துட்டே இருக்கிற. உன் வாழ்க்கையில 38 வருஷமா காத்துட்டு கிடக்குற ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட இடைப்பட்டு பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க 38 வருஷம் ஒரு வியாதியோடு ஒரு பிரச்சனையோடு சிக்கி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை காண்கிறார். ஆண்டவர் உங்களை காண இன்னைக்கு வந்திருக்கிறாரு. உங்களுடைய வேதனையை பார்க்க வந்திருக்கிறாரு. யாரு என்ன கொண்டு விடுவா? யார் என்ன அந்த குளத்துல முன்னால கொண்டு குளம் கலக்கும் பொழுது என்ன கொண்டு விட யாருமே இல்லை என்று சொல்லி சோர்ந்து போய் கொண்டிருக்கிறாய் மகளே. தேவன் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த குளம் கலக்கிற இயேசு உன் மத்தியிலே இருக்கிறார். ஷாபாராபாதியா. ஹalleluya, ஹalleluya. அவர் உன்னோடு பேசுகிறார். உனக்கு சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் படுக்கையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் தரித்திரத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஹalleluya. உன் வாய்மொழியை கேட்கிறார். உன் வாய்மொழியை கேட்கிறார். நீ என்ன சொல்ல போகிறாய்? ஆண்டவரே, என்ன கொண்டு விட, எனக்கு உதவி செய்ய எனக்கு யாருமே இல்லப்பா, எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண யாருமே இல்லப்பா, எனக்கு வழிகாட்ட யாருமே இல்லப்பா. ஷராபாலாபாதியா. அப்படி பேசிக் கொண்டிருக்கிறீங்களா? அப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்களா. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, 7ஆம் வசனம், தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு,
உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இயேசு சொல்றாரு, எழுந்திரு, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு 38 வருஷம் படுக்க, 5 வருஷம் படுக்க, 10 வருஷம் படுக்க, 5 வருடம் மெடிசின் மாத்திரை, குடலெல்லாம் புண்ணு. அருமையான தேவ பிள்ளை, ஆண்டவர் சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் வஸ்திரத்தை தூக்கி போடு, உன் மெடிசனை தூக்கி போடு, உன் பிரயாசத்தை எல்லாம் தூக்கி போடு. நான் உனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலையை, ஒரு சுகத்தை, ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு வழியை உனக்கு நான் என்ன செய்ய போறேன், திறக்க போறேன். ஹல்லேலூயா. எல்லாம் விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய அந்த படுக்கை கர்த்தர் மாற்ற போகிறார். ஓ, வழியில போகும் பொழுது யாரும் எனக்கு துணை வேண்டும் என்று கலங்கி இருக்கிறாயா? அந்த துணை உனக்கு வேண்டாம், அந்த படுக்க வேண்டாம், நீ தனியாக செயல்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இப்பொழுதே இன்றைக்கு உங்களுக்கு தோன்றும். விசுவாசிங்க. ஆண்டவருடைய தேவனை விசுவாசித்தா அவருடைய அற்புதங்கள் உங்க சரீரத்திலையும், உங்க குடும்பத்திலையும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நீங்க நம்பினா இது நிச்சயம் நடக்கும். அதான் சொன்னாரு, பழசெல்லாம் மறந்துரு, புதிய வழிக்கு வா. இப்ப நீ ஆண்டவருடைய பிள்ளை, உனக்குள்ள நீ எனக்குள்ள வந்துட்ட, நான் உனக்குள்ள இருக்கிறேன். உன்னை அழைத்த தேவன் நானு. நீ பலனடைய, நீ எனக்கு காத்திருக்கிற. நீ என்ன செய்யக்கூடாது, புது பலன் உனக்கு தர நான் விரும்புகிறேன். நீ எனக்கு காத்திருக்கிற. எத்தனை வருடமாய், நீ 38 வருடமாய் இவன் காத்திருந்தவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க தேவன் அன்றைக்கு சுத்தமுள்ள தெய்வம். ஓ, பெதஸ்தா குளத்தரிக்கு அவனுக்கு விடுதலை கொடுக்க போனாரே, இன்றைக்கு உனக்கு விடுதலை கொடுக்க, உன்னுடைய கண்ணீரை துடைக்க, உனக்கு ஆறுதல் சொல்ல, உனக்கு சமாதானம் கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, விசுவாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார், ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஆவியானுடைய பிரசன்னம் நம்மத்தில் அளவில்லாமல் விளையாடிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே மாதிரி பாருங்கள், 18 வருஷமாய் கூனியாகிய ஒரு மகள் தேவாலயத்தில் இருந்தான். எத்தனை வருஷம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 - 12 வரை படிப்பா. ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இதே மாதிரி இயேசு தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் அப்படியே சுத்தி பார்க்கிறாரு. அவளுக்கு 18 வருஷமா கூனியா இருந்தா, நிமிர்ந்து பார்க்க முடியாது, குறிஞ்சே போனாங்க. அந்த மகளை ஆண்டவர் பார்த்தாரு. அவ்வளவு நாளும் அவருக்கு பார்க்கல. இயேசு அன்னைக்கு அந்த 18 வருஷம் கூனியா இருந்த அந்த மகளுக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் அந்த ஆலயத்துக்குள்ள போனாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை வருஷம் கூனி குறுகி கொண்டு யார் மேலும் முகத்தை காட்ட முடியாதபடி வேதனையோடு கலங்கிற உள்ளத்தோடு, ஓ, இந்த கூனி எப்படியோ யார் முகத்தை நேரே பார்க்க விடாதபடி கூனி குறுகி கொண்டு நடந்தாலோ, அதே தேவன் அந்த மகளை சுகமளிக்க தேவன் கண்ட தெய்வம். உன்னை அவர் காண்கிறார், உன்னை அவர் காண்கிறார். ஓ, வெளியே சொல்லக்கூடாத வியாதிகள், வெளியே சொல்லக்கூடாத பிரச்சனைகள், ஓ ஓ சிக்கி தவிக்கிறாயா, சிக்கி தவிக்கிறாயா? கர்த்தர் உன்னை காண்கிறார், கர்த்தர் உன்னை காண்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை கூனை மாற்ற, கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்க போறார். லாயிலாரியா ஷாபாரா ஷாபாராபா.
வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். வசனத்தை அனுப்பி கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஓ மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். விடுதலையாவீர்கள். நீ கூனி கூனி குறுகி மனுஷர்கள் மத்தியிலே நிமிர்ந்து நடக்க கூடாதபடி. ஜீசஸ் ஹல்லேலூயா ஜீசஸ். அப்படிப்பட்ட அநேக பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறார். ஓ ஓ ஓ உனக்காக அவர் பரிதபிக்கிறார். உன்னை காண்கிறார். நீ ஆலயத்தில் வந்திருக்கிறாய் மகளே, மகனே நீ வந்திருக்கிறாய். ஓ அநேக நிந்தைகள், அநேக வேதனைகள், அநேகருடைய காழ்ப்புணர்ச்சிகளோடு நீ இந்த இடத்துல வந்திருக்கிறாய். ஓ நீ நிமிர முடியல, நிமிர முடியல. இயேசு உன்னை பார்க்கிறார். இயேசு உன்னை பார்க்கிறார். நான் என்ன சொல்லுவேன்? யாரு என்ன அவமதிப்பாங்களே, என் கஷ்டத்தை சொன்னா யாரு என்ன கேவலமா பேசுவாங்களே, இல்ல, தேவன் உன்னை கண்டார். அவர் உன்னை கண்டார். அவருடைய அழகான கண்கள் உன்னை கண்டதினாலே நீ முடிந்தது என்று நினைத்தாய். கர்த்தர் இன்றைக்கு உன்னை உயிரோடு வைத்த தேவன். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஷாபராபாதியா ஷாபராபாலாபாதியா ஷாக்கராபாலாபாதியா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நிறுத்தாதே, நிறுத்தாதே. உன் ஜெபத்தை நிறுத்தாதே, உன் ஊழியத்தை நிறுத்தாதே, உன் பரிசுத்தத்தை நிறுத்தாதே, தேவனுக்கு செய்வதை நிறுத்தாதே. பாய்லா கரா ஷமராபா. ஹalleluya ஹalleluya. உன் கூர் ஒரு நாள் நிமிரும். நிமிர்ந்து நிற்பாய், நிமிர்ந்து நிற்பாய். உன் பிள்ளைகள் சத்துருக்களுக்கு முன்பாக பிள்ளைகளுக்கு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற தெய்வம் நம்மத்திலே அவர் விளையாடிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிங்க, விசுவாசித்துங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஷாபா நிரப்புங்க, நிரப்புங்க, ஆவியில நிரப்புங்க. ஓ கர்த்தர் உன்னை காண்கிறார். உன் அழுகையை காண்கிறார். உன் கூனை காண்கிறார். ஓ ஷபரபாதியா ஷபரபாதியா ஷபரபக்கரா லேபா பைலக்கரபா. ஓ ஓ ஓ ஏன் வேதனைப்படுகிறாய் மகளே? கலங்காதே, கலங்காதே. உன்னை அழைத்த தேவன் நான் அல்லவா? உன்னை நடத்துகிற தேவன் நான் அல்லவா? உன் கூலை நான் பார்க்கிறேன். ஓ ஓ ஓ உன்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் உங்கள் மத்தியில வந்திருக்கிறார். நம் மத்தியில உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஓலா உள்ளத்தில் இருந்த பாரத்தை தூக்கி போடுங்க. உள்ளத்தில் இருந்த பயத்தை தூக்கி போடுங்க. உள்ளத்தில் இருந்த அவிசுவாசத்தை தூக்கி போடுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அற்புதங்களை செய்ய போகிறார். இயேசு செய்ய போகிறார். இயேசுவை நம்புங்க. புதிய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவரே அந்த கூனை மாற்ற போகிறார். உன் படுக்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஷாபராபாலாபாதியா ஜீசஸ். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறப்பா. ஓ 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முடிச்சிடுறேன். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பாருங்களா, நாங்க என்ன செய்யறது இல்ல சொல்லுங்க, சோர்ந்து போகிறதில்லை சொல்றாரு பவுல் அப்போஸ்தலர் கொரிந்திய சபையை பார்த்து. நாங்க என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிகிறது. புறம்பான மனுஷன் வெளியே பாற்றப்படுகிற ஹெட் வெயிட், பெருமை, அந்தஸ்து, 4 பேர் உங்களை பார்த்தோன்னா சூப்பர்னு சொல்லுவாங்க. சூப்பர் குடும்பம், நல்ல வருமானம், நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அழியணும். ஆண்டவர் சொல்ல இதெல்லாம் அழியும் பொழுது உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன செய்வான், புதிதாக்கப்படணும். உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷன்
வெளியில உள்ள மனுஷன் அழிஞ்சா கூட பரவாயில்ல, அது சரியாயிடும். உள்ளான மனுஷன் எழுந்து நிக்கணும். உள்ளுக்குள்ள வியாதி இருந்தா அதை மாற்றவே முடியாது. உள்ளுக்குள்ள இருக்கிற சீல புடுக்கி வெளியே தள்ளும் பொழுது அந்த ரணம் மாறும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலனடையும்படி அது சீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான சொல்லுங்க உபத்திரவம் உள்ளான மனுஷன் என்ன வந்தாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவரை விட மாட்டேன், என்ன அவர் கொண்டு வருவார், எனக்கு அவர் உதவி செய்வார், என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். யோபு சொல்லுகிறார், சரீரம் அழிந்தது, எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருந்தது, அவர் சொல்லுகிறார் அவர் என்னை கொண்டு போட்டாலும் சொல்லுங்க சரீரம் அழிஞ்சு போச்சுங்க, பொண்டாட்டி இல்ல, புள்ள இல்ல, சொத்து இல்ல. எப்படி பேசுறான் உள்ள இருந்து, எப்படி வர, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இந்த மாம்ச சரீரம் அழிந்து இந்த சொந்த கண்ணில நான் என் தேவனை பார்ப்பேன், என் ஆண்டவரை பார்ப்பேன். ஆண்டவர் என்ன, நான் இந்த நல்ல இப்படிப்பட்ட இந்த சரீரத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு மாற்றத்தை தருவார், நான் அவரை பார்ப்பேன். அதுதான் அந்த உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைந்து தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள தகுதியாகிறான். ஆண்டவர் சொல்லாரு, அது சீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான இப்ப இருக்கிற ஓத்தர் என்னது சொல்லுங்க, வீட்டுக்காரர் டைமுக்கு வரல, பிள்ளைக்கு மார்க் 5 குறைஞ்சு போச்சு, சரியான காலேஜ் கிடைக்கல, எந்த காலேஜில் படித்தா என்ன, அவன் 10 மார்க் குறைஞ்சா என்ன, வீட்டுக்காரர் ஒழுங்கா வராட்டேன்னா நிறைய பணத்தை கொண்டு வந்து அதே ஹஸ்பண்ட் தான் மறுபடியும் புதிய ஹஸ்பண்டா. எந்த ஹஸ்பண்ட் உங்களை அடித்தாரோ அதே ஹஸ்பண்டுடைய கை உங்களை அணைக்கும். சொல்லுங்க, விசுவாசிங்க, கரங்களை தட்டி எனக்கு அதை செய்யுங்க. எந்த பிள்ளை சம்பாதிச்சு தரலையோ அதே பிள்ளை உன்னை அவன் கரத்தில் சம்பாதித்து உன்னுடைய தேவைகளை அவன் தருவ சந்திப்பான். போச்சுன்னு நினைக்காதுங்க, எல்லாம் தோண போகுது, புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போற. இதோ நீங்கள் அறியீர்களா, மராந்தரத்தில் சொல்லுங்க, இதெல்லாம் எப்படி ஆகும், இந்த பாஸ்டர்மா இப்படி தான் பேசிட்டு போனாங்க, நிச்சயமா நடக்கும். நிச்சயமா கர்த்தர் என்ன செய்ய போறாரு, செய்ய போறாரு. நீங்கள் தேவ நம்புங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். மழை தானே வெளியே போயுது, ஏன்னா நேத்தெல்லாம் எங்களுக்கு மனசு கண்ணுலேருந்து கண்ணீர் விழுந்துச்சு. ஏன்னா நைட்டு போர் 2 வத்திச்சு, தண்ணி இல்லை, பாலாறு தண்ணியும் வரல, வந்த டேங்கில் கிடக்கும், சொட்டு தண்ணி இல்லை. மழை வந்துச்சு, நான் நைட்டே மழை வரணும்னு எதிர்பார்த்தேன். பெருமழையின் இறைச்சல் நைட்டே கேட்டுச்சு. ஆண்டவர் எலியா சொன்ன மாதிரி, ஆண்டவரே நாங்கள் இதுவரையும் தண்ணியை பற்றி யோசிக்கல, ஷெல்டன் 1 வாரமாக சொல்லிட்டேன்னா அம்மா டேங்கில் தண்ணி வத்து, ஏய் போடா, அந்த நேரம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ ஏன் சும்மா இருன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனை திட்டிகிட்டு இருந்தேன். காலையில் பாத்திரம் கழுவ தண்ணி இல்லை, போரை போட்டால் தண்ணி இல்லை. அப்போ தான் இந்த நைட்டு ஈவினிங் அப்போ மண்டையில் ஒரு எரிச்சல். ஆண்டவரே ஒரு பெரிய மழை வந்து எங்களுக்கு போரெல்லாம் நிரப்பிச்சுன்னா தேவையான தண்ணி எங்களுக்கு கிடைக்குமா ஆண்டவரே, ஒரு பெரிய மழை, நீ விசுவாசி, ஒரு கையளவு மேகம். ஓ 3 வருஷமா மழை இல்ல, 3 வருஷமா ஒரு மாற்றமே இல்ல, 3 வருஷம் எல்லாம் ஃபெயிலியர், நஷ்டம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, போய் பாரு, சமுத்திரத்தை பாரு, எழுத்தடா பாரு. அங்க பார்த்துட்டு சொல்றான் வேலைக்கார, ஒரு சின்ன மேகம், சின்ன மேகம், கர்த்தர் கொடுக்கிற மேகம் பெருமழை. சொல்லுங்க, கரங்களை தட்டி, கர்த்தர் சின்ன கையளவு மேகம், அது ஒரு பெரிய மழையை, பெரிய ஆசீர்வாதத்தை, பெருக்கத்தை கொண்டு வரும். 3 வருஷ கஷ்டம் மாறும், 3 வருஷம் பட்ட பாடுகள் மாறும், 3 வருஷம் பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு விடுதலை, கர்த்தர் தரப்போகிற வல்லமை உள்ள தெய்வமா. ஓ ஜீசஸ், ஹalleluya. இதோட முடிச்சுக்கொள்கிறேன். ஆண்டவர் தரப்போறாரு பெரிய மழையின் இறைச்சல், ஒரு ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் வரப்போகுது, உங்க வாழ்க்கையில வரப்போகுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரப்போகுது, சபைக்குள்ள வரப்போகுது, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரப்போகுது, படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரப்போகுது. ஹalleluya. ஷராபாதியா, ஹalleluya. விசுவாசத்திலே இந்த வார்த்தைகளை நம்புங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். பழசெல்லாம் மறந்துடுங்க, புதிய காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.